இது உங்க அப்பா வீடு கிடையாது, நம்ம இங்க விளையாட வந்திருக்கோம் அப்படின்றது ஒரு கான்வர்சேஷன். உங்களுக்கா வந்தாங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட். உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னு தெரியல சௌந்தர்யா. நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்னேன், இன்னைக்கு சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினுக்கு வருன்னு வறுத்தெடுக்க போறாரு விஜய் சேதுபதி. இந்த இன்சிடென்ட்டை பார்த்தா எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. அவ்வை சண்முகி படத்துல டெல்லி கணேசன் மணிவண்ணன் சோடா ஊட்டி தெளிய வச்சு அதுக்கப்புறம் அடிப்பாங்க. அது மாதிரிதான் சௌந்தர்யாவும் ஜாக்லினையும் தெளிய வச்சு அடிக்கிறாங்க. நேத்து என்னடானா அடி அடின்னு அடிச்சுட்டு உங்களை சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு இன்னைக்கும் அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா இதை நேத்தே அடிச்சிருக்கலாம். ஏன்னா முத்து கூட ஒரு இடத்துல சொல்லுவாப்ல, இவங்க உங்க அப்பா வீடா அப்படின்னு தர்சிகா சொன்னாங்க. அதுக்கு ஜாக்லின் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, சௌந்தர்யா அதுக்கு அடிக்க பாஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லில விஜய் சேதுபதி எதுவுமே பேச மாட்டாரு. ஏன்னா அப்பயே அந்த மேட்டர் எடுத்து பேசிருக்கலாம். பேசிட்டா ஒரே நாள்ல கண்டென்ட் முடிஞ்சிடும்ல. இப்ப பிரிச்சு அடிச்சாதான் மக்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளுக்கும் ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி இன்னைக்கும் வச்சு செய்யறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இந்த கோவா அவங்க பாட்டுல ஏதோ அவங்க பாட்டுல பல சொதப்பல்களை பண்ணி ஏதோ விளையாண்டு இருந்தாங்க. ஆனா நீங்க அவங்களை அடிக்கிறங்கிற பேர்ல டாப் லிஸ்ட்ல கொண்டு போய் விட போறீங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. அதாங்க விஜய் சேதுபதி இன்னைக்கு என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்சிகாட்ட கேட்கறாங்க, நீங்க என்ன சண்டையில சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே தர்சிகா அந்த இடத்துல எப்பயும் போல மழுப்புறாங்க. இது பிக் பாஸ் வீடு, உங்க அப்பா வீடு இல்ல அப்படின்ட்டு ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னாங்க. ஓ எப்படி அவங்க கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்களா அந்த இடத்துல சொன்னாங்க. தர்சிகா சொன்னது எந்த டோன்ல சொன்னாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இது என்ன உங்க அப்பா வீடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இதே ஜென்ரலா யாரு கேட்டாலும் இது என்ன உங்க அப்பா வீடா அப்படின்னு கேட்டோம்னா கோவம் வருமா வராதா? அதை பார்த்து ஜாக்லினுக்கு வந்த கோவத்தை விட தான் ஃப்ரெண்ட்ஷிப் காரணமா சௌந்தர்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. அதனால சௌந்தர்யா பயங்கரமா கோவப்பட்டு அவளை கொஞ்சம் தள்ளி விட்டு இது பண்ணாங்க. அது தப்பு தான், க்ரோஸ் பண்ணணும், வார்னிங் கொடுக்கணும், வச்சு செய்யணும். ஆனா அதே மேட்டரை எடுத்து முத்துவும் நிறைய இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணா. இந்த மாதிரி சௌந்தர்யா அடிக்க போயிருவாங்க, ரெட் கார்டு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல முத்து தான் கேம் விளையாடுறாங்க. ஏன்னா முத்துக்கு ஆப்போசிட் சௌந்தர்யா மட்டும் தானே. அவளை சோழியை முடிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா அந்த கூமுட்டைகளை அடிக்க விட்டுட்டு கடைசி லாஸ்ட் வாரத்துல கூட கொஞ்சம் விளாண்டோம்னா அப்படியே வெற்றி பெற்றலாம் அப்படின்னு முத்துவும் ஒரு பிளான் போட்டான். அதனால தான் நானும் பார்த்துட்டேன், லைவ்லயே 2-3 இடத்துல இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டா. இப்ப விஜய் சேதுபதி இழுக்காட்டாலும் இந்த மேட்டரை வாண்டடா சாட்டர்டே எபிசோட்ல சொன்னான். இந்த மாதிரி சௌந்தர்யா அடிக்க போஞ்சிட்டாரு அப்படின்ட்டு ஃபன்னா ஒரு இதா சொல்றாப்ல. அதை விஜய் சேதுபதி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவரே கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம தர்சிகா அந்த இடத்துல ரொம்ப பொய் சொல்றாங்க. இதே மாதிரி தர்சிகா சிவகுமார் ரோஸ் பண்ணும்போது தர்சிகா என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ரோஸ் இருக்கா வேணா நான் வேணா உப்பு தரேன், உப்பு போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள பயங்கரமா பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் பேச்சு எப்படி மாத்தினாங்க, இந்த இடத்துல உங்க ஒய்ஃபா நான் சொன்ன மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்ட்டு எல்லார்ட்டையுமே மாத்திட்டாங்க. இந்த இதே தான் இங்கேயும் தர்சிகா பண்றாங்க. இந்த இடத்துல ஜாக்லினுக்கு தேவைதான் சீ போனா. ஏன்னா ஜாக்லின் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஏன்னா ஜெஃப்ரி அவன் பாட்டில் உக்கி போட்டு இருந்தாலும் அது அவனோட டாஸ்க்னு விட்டுருக்கணும். இவங்க என்னமோ அன்பு பாசம் காட்டுறேங்கிற மாதிரி இவங்க ஒரு மாதிரி விளையாண்டுட்டாங்க. இதை சௌந்தர்யா பார்த்துட்டு சும்மா இருந்துக்கலாம். ஏன்னா ஜாக்லின் எப்படி கேம் விளையாடுவாங்கன்னு தெரியும். என்னமோ ஜாக்லினை போய் இவங்க காப்பாத்துற மாதிரி அவங்க பாஞ்சிட்டாங்க. ஆக மொத்தம் எல்லாருமேலயும் தப்பு இருக்கு. ஓகே மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.